ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? வாணி தேதி 30/8/22। मीठे बच्चे, तुम्हें अब लाइट हाउस बनना है। तुम्हारी एक आंख में मुक्ति धाम, दूसरी आंख में जीवन मुक्ति धाम है। तुम सबको रास्ता बताते रहो। பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது கலங்கரை விளக்கம் ஆக வேண்டும். உங்களுடைய ஒரு கண்ணில் முக்திதாம், மற்றொரு கண்ணில் ஜீவன் முக்திதாம் இருக்க வேண்டும். நீங்கள் அனைவருக்கும் வழிகாட்டி கொண்டே இருங்கள். கலங்கரை விளக்கமாக இருந்து அனைவருக்கும் வழிகாட்டி கொண்டே இருங்கள். பிரश्न, अविनाशी पद का खाता जमा होता रहे उसका विधि क्या है? கேள்வி, அழிவற்ற பதவியினுடைய சேமிப்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் அதற்கான விதி என்ன? அதாவது அழிவற்ற பதவியை அடைய வேண்டும் என்றால் அதற்கான விதி என்ன? उत्तर, सदा बुद्धि में स्वदर्शन चक्र फिरता रहे, चलते फिरते अपना शांतिधाम और सुखधाम याद रहे तो एक तरफ विक्रम विनाश होंगे, दूसरी तरफ अविनाशी पद का खाता भी जमा होता जाएगा. பாபா சொல்கிறாங்க, சதா உங்களுடைய புத்தியில் ஸ்வதர்ஷன சக்கரத்தை பற்றிய சிந்தனை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நடந்தாலும் எங்கு சென்றாலும் தன்னுடைய சுகதாம் மற்றும் சாந்தி தாமத்தினுடைய நினைவு இருக்க வேண்டும். ஒரு பக்கம் ஆத்மாவில் இருக்கக்கூடிய விக்ரமங்கள் அழிந்து கொண்டே இருக்கணும், இன்னொரு பக்கம் அழிவற்ற பதவிக்கான அந்த சேமிப்பு என்பது உருவாயிட்டே இருக்கும். இப்போ அதற்காக பாபா என்ன வழி சொல்கிறாங்க, புத்தியில் ஸ்வதர்ஷன சக்கரத்தை பற்றிய சிந்தனை இருக்கணும், இன்னொரு பக்கம் எந்த காரியங்களை செய்தாலும் தன்னுடைய சாந்திதாம் மற்றும் சுகதாமத்தினுடைய நினைவு இருக்கணும். बाबा कहते हैं, तुमको लाइट हाउस बनना है। एक आंख में शांतिदाम, दूसरी आंख में सुगदाम रहे. பாபா சொல்கிறார், குழந்தைகளே, நீங்கள் கலங்கரை விளக்கமாக ஆகணும். ஒரு கண்ணில் சாந்திதாம், இன்னொரு கண்ணில் சுகதாம் இருக்க வேண்டும். கீத், ஜாக் சஜனியா ஜாக். பாடல், விழிப்படையுங்கள் பிரியதர்ஷினிகளே, விழிப்படையுங்கள். ஓம் சாந்தி. मीठे मीठे बच्चों ने मीठा मीठा गीत सुना। अब जो गाने वाले हैं वो तो ज़रूर कोई फिल्म के होंगे. பாபா சொல்கிறாங்க, ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான குழந்தைகள், இனிமேலும் இனிமையான பாடல் கேட்டிருக்கீங்க. என்ன பாட்டு கேட்டோம்? விழிப்படையுங்கள் பிரியதர்ஷினிகளே, விழிப்படையுங்கள். பாபா சொல்கிறாங்க, இந்த பாட்டை பாடினவங்க கண்டிப்பாக ஏதாவது, இந்த பாட்டு கண்டிப்பாக ஏதாவது ஃபிலிமில் இருக்கக்கூடியதாக இருக்கும். ज्ञान के बारे में, देवताओं के बारे में व परंदाम के बारे में जो कुछ गाते हैं वो उल्टा ही गाते हैं. इसको कहा ही जाता है उल्टी दुनिया. பாபா சொல்கிறாங்க, ஞானத்தை பற்றியோ இல்லை தேவதைகளை பற்றியோ இல்லை பரமாத்மாவை பற்றி என்னெல்லாம் பாடல்கள் பாடப்பட்டிருக்கோ தலைகீழாக தான் பாடியிருக்கிறாங்க. அதனால தான் அந்த உலகத்தை தலைகீழான உலகம்னு சொல்லப்படுது. அல்லாஹ் பைட் समझाते हैं, तुम तो माया की फांसी पर लड़के हुए थे, माया ने सब बच्चों को उल्टा लड़का दिया है, बाबा आकर बच्चों को सुल्टा बनाते हैं. அல்லாஹ் புரிய வைக்கிறார்,
குழந்தைகளே, நீங்கள் மாயாவனுடைய தூக்கு கயிற்றில் தொங்கிட்டு இருந்தீங்க. மாயா அனைத்து குழந்தைகளையும் தலைகீழாக தொங்க விட்டுருச்சு தூக்கு கயிற்றில். பாபா வந்து குழந்தைங்கள நேராக ஆக்கிட்டுருக்கார். தலைகீழாக இருந்தவங்களெல்லாம் பாபா நேராக்கிட்டுருக்கிறாரு. गीत कितना अच्छा है ये कौन कहते हैं जाग सजनियाँ, और तो कोई कह नहीं सकते सारी दुनिया की सजनियाँ के लिए जाग सजनियाँ अब नव युग आया है. பாபா சொல்கிறார், பாட்டு பாருங்க, எவ்வளோ நல்ல பாடலாக இருக்குது. யார் இப்போ உங்களை எழுந்துறீங்கன்னு விழிப்படையுங்கள் சொல்லக்கூடியவர் யார்? ஏன்னா இந்த விழிப்படையுங்கள் என்று முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் வேறு யாருமே சொல்ல முடியாது. பாபா சொல்கிறார், முழு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களும் என்னுடைய பிரியதர்ஷினிகள். அனைவருமே எழுந்திருக்கணும், விழிப்படையணும். ஏன்னா புது யுகம் வந்துவிட்டது. दुनिया में कोई ऐसा मनुष्य नहीं होगा जो ये जानता हो माया ऐसी है जो कितना भी समझाओ तो भी समझते नहीं. பாபா சொல்கிறார், உலகத்தில் ஒரு மனிதர்கள் கூட இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டவங்களே கிடையாது. எல்லாரும் தூங்கிட்டுருக்கோம். அனைவரும் பரமாத்மாவனுடைய பிரியதர்ஷினிகள். விழிப்படையணுங்கிற விஷயத்த எந்த மனிதர்களும் இப்போ வரைக்கும் தெரிஞ்சுக்கலை. பாபா சொல்கிறாங்க, மாயா கூட அந்த மாதிரி தான் இருக்கிறது. எந்த அளவுக்கு புரிய வச்சாலும் கூட புரிஞ்சுக்கிறதே கிடையாது. தும் பச்சே ஜான்தே ஹோ अब नया युग है, नई देवताओं की बादशाही स्थापन हो रही है. ये भी समझते हो कली के बाद जरूर सतयुग आना है. பாபா சொல்கிறார், உங்களுக்கு தெரியும் இப்போ புது யுகம், புது தேவதைகளினுடைய ராஜ்யம் ஸ்தாபனையாகி கொண்டே இருக்கிறது. இப்போ நீங்கள் புரிஞ்சிட்டு இருக்கீங்க, கலியுகத்திற்கு பிறகு அவசியம் சத்தியுகம் வந்து தான் தீரும். इससे सिद्ध होता है कि भगवान को भक्तों के पास आना ही है. பக்த சாக்தே பி ஹே பகவான் சே மிலே. அப்போ இதுலேருந்து என்ன நிரூபணமாகிறது? கலியுகத்திற்கு பிறகு சத்தியுகம் வந்து தான் தீரணும் அப்படின்னா என்ன நிரூபணமாகிறது? நாம் என்ன புரிஞ்சுக்கணும்? கண்டிப்பாக பகவான் பக்தர்கள்கிட்ட வந்து தான் ஆகணும். பக்தர்கள் கூட விரும்புகிறாங்க பகவானை சந்திக்கணும், பகவானை தேடிட்டே இருக்கிறாங்க. तो समझना चाहिए भगवान बरोबर आएगा. आधा कल भक्त तड़फते हैं तो कुछ तो देंगे ना. எல்லாரும் நம்ம புரிஞ்சுக்கணும், பகவான் கண்டிப்பாக வருவார் என்று. அரை கல்பமாக பக்தர்கள் துடிச்சிட்டே இருக்காங்க, தேடிக்கிட்டே இருக்காங்க. அப்போ பகவான் வந்து ஏதாவது கொடுப்பார் தானே. பக்த ஜான்தே ஹே பகவான் முக்தி जीवन मुक्ति देते हैं, वो पतित पावन ही सबको पावन बनाएंगे. பக்தர்கள் இதையும் தெரிஞ்சிட்டு இருக்காங்க, பகவான் வருவார், அவர் ஜீவன் முக்தியை அவசியம் கொடுப்பார்னு. இப்போது ஜீவன் முக்தி யாரால் கொடுக்க முடியும்? பதீத்த ஆத்மாக்களை பாவனமாக யாரை ஆக்க முடியும்? பதீத்த பாவனன் பாபா மட்டும்தான் ஆக்க முடியும். तुम बच्चे जान गए हो कि सब आत्माएं पावन कब बनती हैं, सत्य में तुम पावन रखते हो. நீங்கள் புரிஞ்சிட்ருக்கீங்க, இப்போது அனைத்து ஆத்மாக்களுமே எப்பொழுது தூய்மையாக ஆக முடியும்? சத்தியுகத்தில் எல்லா ஆத்மாக்களுமே தூய்மையான ஆத்மாக்கள் தான். ஆனால் இப்போ பதித்தம் ஆகியாச்சுன்னா எப்போ தூய்மையாக ஆகுவாங்க? யார் தூய்மையாக ஆக்குவாங்க? இது எல்லாமே குழந்தைகள் நீங்கள் தெரிஞ்சிட்ருக்கீங்க. बाकी सब आत्माएं निर्वाण धाम में रखती हैं. तुम पावन युग में आते हो, निर्वाण धाम को युग नहीं कहेंगे. பாபா சொல்கிறாங்க, சத்தியுகத்தில் எல்லாரும் தூய்மையான ஆத்மாக்கள் இருப்பாங்க, ஆனால் குறைவான ஆத்மாக்கள் தானே இருப்பாங்க. மற்ற அனைத்து ஆத்மாக்களும் பரந்தாமத்தில் இருப்பாங்க. நீங்கள் தூய்மையான யுகத்தில் வந்துடுறீங்க, ஆனால் பரந்தாமத்தை யுகம் என்று சொல்ல முடியாது. சத்தியுகத்தை தான் தூய்மையான யுகம்னு சொல்லலாம், பரந்தாமத்தை யுகம் என்று சொல்ல முடியாது. ஓ தோ என் யுகோசே பாருகே, பரந்தாம் யுகங்களையும் கடந்திருக்கிறது. ऐसे ऐसे बातें तुम बच्चों की बुद्धि में हैं, बरोबर हम परंधाम में रखते हैं. युग यहाँ होते हैं सतयुग त्रेतायुग, ये नाम ही यहाँ के हैं. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுடைய புத்தியில் தான் இருக்குது. பரந்தாமங்கிறது யுகங்களினுடைய கணக்கில் வராது, சிருஷ்டி சக்கரத்தில் வராது. பரந்தாம் நம் ஆத்மாக்கள் வசிக்கக்கூடிய இடம். யுகங்கள் என்பது சிருஷ்டியில் தான், இந்த மனித உலகத்தில் தான்.
சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர யுகா, கலியுகா, சங்கம் யுகம், இந்த பெயர்கள் எல்லாமே இந்த சிருஷ்டியில் மட்டும்தான் இருக்குது. பரந்தாமத்தில் யுகங்கள் என்பது கிடையாது. विनाश भी गाया हुआ है, त्रिमूर्ति भी दिखाते हैं. वो लोग त्रिमूर्ति के नीचे लिखते हैं सत्य में जयते. ये रूहानी गवर्नमेंट है ना. பாபா சொல்கிறார், வினாசம் கூட எழுதப்பட்டிருக்கு, பரந்தாமத்திற்கு அழிவு என்று சொல்லப்படலை. சிருஷ்டியை தான் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த யுகங்களில் தான் மாற்றம் ஏற்படும், அழிவு ஏற்படும் கூட சொல்லியிருக்கிறாங்க. திருமூர்த்தி கூட காட்டப்பட்டிருக்கிறது. அந்த திருமூர்த்தி உலகத்தில் கவர்மெண்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, 3 சிங்கங்கள் வைத்து அந்த திருமூர்த்தியை காட்டி கீழே சத்தியமே ஜெயத்தே, வாய்மையே வெல்லும் என்று எழுதியிருக்கிறாங்க. இப்போ நாம் கூட பாருங்கள், ஆன்மீக அரசாங்கம் தானே, ஆன்மீக கவர்மெண்ட்டை சேர்ந்தவங்க. நான் वायलेंस शक्ति सेना भी गाया हुआ, परंतु सिर्फ नाम मात्र है, तो तुम्हारा भी कोट ऑफ आर्मीज होना चाहिए. பாபா சொல்கிறார், அஹிம்சையான சக்தி சேனைகள் நீங்கள். அப்போது உங்களுக்கும் பேர் இருக்கணும் தானே. பாபா சொல்கிறார், பேர் மட்டும்தான் இருக்குது, ஆன்மீக கவர்மெண்ட், அஹிம்சையான சக்தி சேனைகள்னு. ஆனால் உங்களுக்கு சின்னம் வேணும் இல்லையா. பாபா சொல்கிறார், எப்படி அந்த கவர்மெண்ட்டில் திருமூர்த்தி காட்டி வாய்மையே வெல்லுங்கிற சின்னத்தை காட்டியிருக்கிறாங்க. அதே போல் ஆன்மீக கவர்மெண்ட்டை நீங்கள் அஹிம்சையான சக்தி சேனைகள். அப்போது உங்களுக்கும் என்ன இருக்கணும், அது போல் ஒரு சின்னம் வேணும் இல்லையா. तुम ब्रह्मा विष्णु शंकर के नीचे लिख सकते हो सत्यमेव जयते. बच्चों की बुद्धि में आना चाहिए कि हम पांडव गवर्नमेंट के बच्चे हैं. பாபா சொல்கிறார், பிரம்மா விஷ்ணு சங்கர் இந்த திருமூர்த்திக்கு கீழே நாம் கூட போடலாமா, சத்தியமேவ் ஜெயத்தே, வாய்மையே வெல்லும் என்று எழுதலாம். இப்போ குழந்தைங்களுடைய புத்தியில் வரணும், நாமளும் பாண்டவ் கவர்மெண்ட்டை சேர்ந்த குழந்தைகள், அப்போ நமக்கும் ஒரு சின்னம் வேணும் இல்லையா. இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் குழந்தைகள் தன்னுடைய புத்தியில் கொண்டு வாங்குங்கிறார் பாபா. प्रजा अपने बच्चों को बच्चा ही समझते हैं, ये तो बुद्धि में आना चाहिए कि कैसे कोट ऑफ आर्मीज बनाएं. ये है ही ब्लाइंड फेथ की दुनिया, जो देखते रहेंगे सबको भगवान कहते रहेंगे. பாபா சொல்கிறார், பிரஜைகள் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த நாட்டினுடைய குழந்தைகள் தானே. அதே போல் தான் நீங்கள் கூட குழந்தைகள், ஆன்மீக கவர்மெண்ட்டை சேர்ந்த குழந்தைகள். இப்போ குழந்தைங்களுடைய புத்தியில் என்ன வரணுமா, எப்படி கவர்மெண்ட்டில் ஒரு சின்னத்தை உருவாக்கியிருக்காங்க, அதே போல் நமக்கும் ஏதாவது சின்னங்களை உருவாக்கணும் என்று புத்தியில் கொண்டு வாங்கன்னு சொல்கிறார் பாபா. இந்த உலகம் மூட நம்பிக்கை, குருட்டு நம்பிக்கை உடைய உலகமாக இருக்குது. எங்கே எதை பார்த்தாலும் பகவான் பகவான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. तो अंत श्रद्धा हुई ना, गण गण में भगवान कह देते हैं. वास्तव में जो भी मनुष्य मात्र है सबका पार्ट अलग अलग है. பாபா சொல்கிறார், இதுக்கு பேர் தான் குருட்டு நம்பிக்கை, மூட நம்பிக்கைன்னு சொல்லப்படுது. எதை சொல்லப்படுது, எல்லா இடங்களையும் பகவான், அணுவிலும் பகவான் இருக்காருன்னு சொல்கிறாங்க. ஆனால் மனிதர்கள் யாரெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க, அவரவருக்குன்னு தனிப்பட்ட பாட்டு கிடச்சிருக்கிறது. ஆத்மா சரீரத்தை எடுத்து தனக்குன்னு என்ன பாட்டு கிடச்சிருக்கிறதோ அதை நடிச்சிட்ருக்கிறது. ऐसे थोड़े ही कह देंगे कि सब भगवान है, तो क्या भगवान ही लड़ते झगड़ते रखते हैं. பாபா சொல்கிறார், எல்லாத்துலேயும் பகவான் பகவான் எப்படி சொல்ல முடியும். என்ன, பகவான் எல்லா இடங்கள்லையும் இருக்கார்னா, மனிதர்களுக்குள்ளேயும் இருக்கார்னா, மனிதர்கள் சண்டை போடுறாங்கன்னா அப்போ பகவானோட சண்டை போட்டுக்குவாங்களா. ஏ ஹே தோ ஹே 100% அந்த ஸ்ரத்தா. இதைத்தான் சொல்லப்படுது 100% குருட்டு நம்பிக்கைன்னு. நயா மக்கான் பன்தா ஹே தோ கஹேங்கே 100% நயா, पुराने को कहेंगे 100% पुराना. ये भी नया भारत था, अब तो पुरानी दुनिया है. இப்படி புதுசாக ஒரு கட்டடம் கட்டப்படுதுன்னா 100% புதியதுன்னு சொல்லலாம். பழசாயிடுச்சுன்னா 100% பழையதுன்னு சொல்லப்படுது. அதே போல தான் இந்த பாரதம் கூட 100% புதுமையானதாக இருந்தது, இப்பொழுது பழையதாக ஆயிடுச்சு. कितने अनेक धर्म हैं, रात दिन का फर्क है ना. जर सत्य में सुख ही सुख था, देवताएं राज्य करते थे,
பாபா சொல்கிறார் எவ்வளோ அநேக தர்மங்கள் இருக்குது, இரவுக்கும் பகலுக்கும் இருக்க அளவுக்கு வித்தியாசம் இருக்குது இன்றைக்கு இருக்கக்கூடிய நிறைய தர்மங்களில். கண்டிப்பாக சத்தியுகமாக இந்த உலகம் இருக்கும் பொழுது சுகமான பாரதமாக இருந்தது, சுகமே சுகம் நிறைந்திருந்தது, தேவத ஆத்மாக்கள் ராஜ்யம் செய்தாங்க. अभी तो पुरानी दुनिया में दुख ही दुख है, अभी कितना दुख होता है सो तुम आगे चल देखेंगे. இப்போ பாருங்க, இந்த பழைய உலகம் துக்கமே துக்கம் நிறைந்ததாக இருக்குது. எவ்வளோ துக்கம் நிறைஞ்சிருக்கு பாருங்க, இன்னும் துக்கம் இருக்குது, போக போக நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொல்கிறார் பாபா. गाया हुआ है मिर्वा मौत मलुका, उन्होंने सिर्फ लिख दिया है, समझते कुछ भी नहीं. சொல்லப்பட்டிருக்கிறது, மான் வேட்டை, மானுக்கு திண்டாட்டம், ஆனால் வேட்டைக்காரனுக்கு கொண்டாட்டம்னு எழுதியிருக்கிறாங்க. பாபா சொல்கிறார் அவங்க எழுத மட்டும்தான் செஞ்சுருக்காங்க, அதனுடைய அர்த்தம் யாருக்கும் தெரியலை. அப்படின்னா அர்த்தம் என்ன சொல்கிறார் பாபா? உலகத்தினுடைய விநாசம் உலகத்தில் இருக்கவங்களுக்கு திண்டாட்டம் தான், ஆனால் நம்மை பொறுத்த வரைக்கும் புது உலகம் உருவாகிட்டுருக்கு என்ற மகிழ்ச்சியில் இருப்போம். मनुष्यों को मारने में किसको तरस थोड़े ही आता है, ऐसे ही कोई कुछ कर दे तो पुलिस केस कर दे. यहाँ देखो कितने बॉम्ब्स आदि बनाकर एक दो को मारते रखते हैं, रोज लिखते रखते हैं फलाने फलाने स्थान पर इतने मरे. மனிதர்களை அடிக்கிறதுக்கு யாருக்கும் அடிக்கிறாங்க, யாருக்கும் கொஞ்சம் கூட இரக்கம் கருணைங்கிறது வர்றதே கிடையாது. அந்த மாதிரி இன்னைக்கு உலகம் ஆயிடுச்சு. பாபா சொல்கிறார் யாருக்கும் யாராவது எதாவது செஞ்சாங்கன்னா அவங்க மேலே போலீஸ் கேஸ் போடலாம். ஆனால் இன்றைக்கி எத்தனை இடங்களில் பார்க்குறோம், எங்கெங்கே குண்டு போடுறாங்க, பாம்ப்ஸ் போடுறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தரை அடிக்கிறாங்க, சண்டை போடுறாங்க. இப்படி டெய்லி என்ன ஆகிட்டுருக்கு, பேப்பர்களில் வந்துட்டுருக்கு, இந்த இடத்துல இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க, இவ்வளோ கலவரம் நடந்தது, இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குது. இப்போ அவங்க மேலே கேஸ் போடுவாங்க இல்லையா? ஏ கிஸ்கி புத்தி में नहीं है பாபா சொல்கிறாங்க. ஆனால் இவ்வளோ விஷயங்கள் நடக்குது, யாருக்கு இந்த உலகத்தை பற்றியே ஞானம் புத்தியில் இல்லை. अभी तुम जानते हो ये है पुरानी पाप की दुनिया, सत्य है नई दुनिया. பாபா சொல்கிறார் உங்களுக்கு இப்போ தெரியும், இந்த பழைய உலகம் பாவம் நிறைந்த உலகமாக இருக்குது, சத்தியுகம் புதிய உலகம். सत्युग त्रेधा में कोई किसको दुख नहीं देते, नाम ही है स्वर्ग हेवन बहिष्यत, हिस्ट्री में भी पढ़ते हैं. பாபா சொல்கிறார் சத்தியுகா புது உலகம், ஆனால் சத்தியுகம் திரேதாயுகத்தில் யாருக்கும் துக்கம் கொடுக்கவே இல்லை. பாபா சொல்கிறார் புது உலகம் அப்படின்னாலே ஸ்வர்கா, ஹெவன், பேரடைஸ், அதாவது என்று ஹிஸ்ட்ரியில் சொல்லப்பட்டிருக்கு. அபி தும் ஜான்தே ஹோ ஏ ஹே புராணி பாப் கி துனியா, சத்தியுக ஹே நய் துனியா. பாபா சொல்கிறாங்க உங்களுக்கு தெரியும், இப்போ இந்த உலகம் பழைய பாவமான உலகமாக இருக்கிறது, சத்தியுகம் புது உலகம். सत्युग त्रेधा में कोई किसको दुख नहीं देते, नाम ही है स्वर्ग हेवन बहिष्यत, हिस्ट्री में भी पढ़ते हैं. वहाँ तो अदाक धन था जो मंदिरों से भी लूट कर ले गए. பாபா சொல்கிறார் சத்தியுகம் திரேதா யுகத்தில் யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டாங்க. அந்த உலகத்துக்கு பேரே ஸ்வர்கா, ஹெவன், பஹிஷத், பேரடைஸ், இப்படிலாம் ஹிஸ்ட்ரியில் நம்ம படிச்சிருக்கிறோம். அங்கே அளவிட முடியாத எண்ணிலடங்காத செல்வம் இருந்தது. பாருங்கள், நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, கோவில்கள்லேருந்து கூட கொள்ளையடிச்சிட்டு போனாங்க நிறைய செல்வங்களை. तो जिन्होंने मंदिर बनाए होंगे वो कितने धनवान होंगे, सोने की द्वारिका दिखाते हैं ना. பாபா சொல்கிறார் அப்போ கோவிலில் அவ்வளோ செல்வங்கள் வைடூரியங்கள் இருந்தது, அதை கொள்ளையடிச்சிட்டு போகிற அளவுக்கு இருந்ததுன்னா அந்த கோவிலை உருவாக்குனவங்க எவ்வளோ பெரிய செல்வந்தராக இருப்பாங்க. सोने की द्वारका दिखाते हैं ना, कहते हैं समुद्र के नीचे चले गई. தங்க துவாரகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? என்ன சொல்லியிருக்காங்க, அந்த தங்க துவாரகை சமுத்திரத்துக்கு அடியில் மூழ்கிடுச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ये तो तुम समझते हो ड्रामा का चक्र कैसे फिरता है, सत्युग नीचे हो कलयुग ऊपर आ जाता है, ये चक्र फिरता है, चक्र का ज्ञान भी तुमको है.
பாபா சொல்கிறார். அதாவது தங்க துவாரகை பூமிக்கடியில் சமுத்திரத்துக்குள்ளே மூழ்கிடுச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நாம் புரிஞ்சிட்ருக்கோம் நாடகத்தினுடைய சக்கரத்தை புரிஞ்சிட்ருக்கோம். நாடகத்தினுடைய சக்கரம் எப்படி சுழன்று கொண்டு இருக்கிறது? சத்தியுகம் மேலே வரும்போது கலியுகம் கீழே வந்துடுறது, கலியுகம் மேலே வரும்போது சத்தியுகம் கீழே வந்துடுறது. இதைத்தான் என்ன சொல்லிட்டாங்களாம், துவாரகை சமுத்திரத்துக்கு அடியில் போயிடுச்சு. ஏன்னா தங்க துவாரகைங்கிறது சத்தியுகத்தில் இருந்தது. சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது. இப்போ சக்கரத்தை பற்றிய முழுமையான ஞானம் உங்கள் கிட்ட தான் இருக்கிறது. உலகத்தில் மனிதர்கள் வெறுமனே சக்கரத்தை உருவாக்க தான் செய்கிறாங்க. ஸ்வஸ்திகா போடுறாங்க, சக்கரத்தை காட்டுறாங்க. ஆனால் அதனுடைய ஆயுட்காலத்தை பற்றி யாருக்குமே தெரியலை. रियल चक्र तो कोई बता ना सके, तुम्हारी बुद्धि में है सारा चक्र है, इसलिए कहा जाता है स्वदर्शन चक्र फिराते रहो तो तुम्हारे विक्रम विनाश होंगे. பாபா சொல்கிறார், உண்மையான சக்கரத்தை பற்றிய ஞானம் யார்கிட்டையும் இல்லை, யாரும் சொல்லவும் முடியாது. உங்களுடைய புத்தியில் தான் இந்த முழு சிருஷ்டி சக்கரத்தை பற்றிய ஞானம் இருக்கிறது. ஆகையால் தான் சொல்லப்படுது, ஸ்வதர்ஷன சக்கரத்தை பற்றி சிந்தனை பண்ணிகிட்டே இருங்க. ஸ்வதர்ஷன் சக்கரம் நம்ம எப்படி வந்தோம், சத்தியுகமாக எப்படி இருந்தது, இந்த ஞானத்தினுடைய சிந்தனை இருந்தது என்றாலே விக்ரமங்கள் விநாசமாயிடும். இது ஞானத்திற்கான விஷயம். तुम जानते हो हम स्वदर्शन चक्र फिराते रखते हैं, इससे हमारा विक्रम विनाश होते जाएंगे और दूसरी तरफ अविनाशी पथ का खाता जमा होता जाएगा. பாபா சொல்கிறார், ஸ்வதர்ஷன சக்கரத்தினுடைய சிந்தனை இருந்துகிட்டே இருந்ததுன்னா ஒரு பக்கம் நம்ம ஆத்மாவில் இருக்கக்கூடிய பழைய பாவத்தினுடைய கணக்குகள் அழிஞ்சிட்டே இருக்கும், இன்னொரு பக்கம் அழிவற்ற பதவிக்கான சேமிப்பு சேர்ந்துக்கிட்டே இருக்கும். फिर भी कहते हैं हम स्वदर्शन चक्र गुमाना भूल जाते हैं. பாபா இவ்வளோ சொல்கிறாங்க, ஞானத்தினுடைய சிந்தனை பண்ணுங்க, ஸ்வதர்ஷன் சக்கரத்தை பற்றி சிந்தனை பண்ணுங்க, ஆத்மாவில் இருக்கக்கூடிய பாவத்தை அழிக்க முடியும், புண்ணியத்தினுடைய கணக்கை சேமிக்க முடியும்னு பாபா சொல்லியும் கூட குழந்தைங்கள் என்ன சொல்கிறாங்களா, பாபா ஸ்வதர்ஷன் சக்கரத்தை சுற்றுறதை மறந்து போயிட்டேன் பாபான்னு சொல்கிறாங்க. बाबा कहते हैं तुमको लाइट हाउस बनना है, लाइट हाउस रास्ता दिखाते हैं ना. तुम्हारी एक आँख में शांति धाम और एक आँख में सुख धाम, दुख धाम में तो बैठे हो. பாபா அதனால் சொல்கிறார், குழந்தைகளே நீங்கள் இப்பொழுது கலங்கரை விளக்கமாக ஆகணும். இப்படி கலங்கரை விளக்கம் பாருங்க, வழி காட்டுது இல்லையா, வழி தெரியாமல் வரக்கூடிய படகுக்கு வழி காட்டுது இல்லையா, அதே போல் குழந்தைங்களுடைய ஒரு கண்ணில் முக்திதாம் சாந்திதாம் இருக்கணும், இன்னொரு கண்ணில் சுகதாம் ஜீவன் முக்திதாம் இருக்கணும், மற்றவங்களுக்கும் வழி காட்டிகிட்டே இருக்கணும். பாபா சொல்கிறா, நீங்கள் துக்க தாமத்தில் அமர்ந்திருக்கீங்க. தும் லைட் ஹவுஸ் ஹோனா, நீங்கள் தானே கலங்கரை விளக்கங்கள், மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடியவங்க நீங்கள் தானே. तुम्हारा मंत्र ही है मन मना भव, मत्या जी भव, शांतिदाम और सुगदाम, औरों को भी रास्ता बताते हो. பாபா சொல்கிறார், உங்களுக்கு மந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மன்மனா பவ, மனதால் ஒரு பாபா நினைவு பண்ணோம். மத்தியா ஜீபவ, பாபாட்டேருந்து என்ன ஆஸ்தி கிடைக்கிறது, புதிய உலகத்தினுடைய ராஜ்யம் கிடைக்கிறது, அதை நினைவு பண்ணோம். அதாவது சாந்திதாம் மற்றும் சுகதாமத்தை நினைவு பண்ணோம். மற்றவர்களுக்கும் கூட வழி காட்டிகிட்டே இருங்க. ये चक्र फिराते रखते हो, चलते फिरते ये बुद्धि में रहे शांतिदाम और सुगदाम. ऐसी अवस्था में बैठे बैठे किसको साक्षात्कार हो सकता है, कोई सामने आते ही साक्षात्कार कर सकते हैं. பாபா ரொம்ப அதற்கான முக்கியத்துவத்தை சொல்கிறாங்க. நடந்தாலும் சுற்றினாலும் எங்கே போனாலும் என்ன காரியங்களை செய்தாலும் உங்களுடைய புத்தியில் சாந்திதாம் மற்றும் சுகதாம் முக்திதாம் ஜீவன் முக்திதாமனுடைய நினைவில் இருக்கிறது. அந்த ஒரு ஸ்திதியிலே நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்கன்னா மற்றவர்களுக்கு காட்சி கூட காட்ட முடியும், சாட்சாத்காரம் கிடைக்கும். யார் உங்கள் முன்னால் வந்தாலும் அவங்களுக்கு காட்சி சாட்சாத்காரம் கிடைக்கும். எப்போ நாம் முக்திதாம் மற்றும் சாந்தி சுகதாமத்தினுடைய நினைவில் இருக்கும் பொழுது. ஹமாரா காம் ஹீ ஹே யஹா வஹா தோ குச் ஹே நஹி, நமக்கு வேலையே இங்கே தான் இருக்குது. இப்போது சங்கமயுகத்தில் தான் நம்ம இந்த சேவைகள்லாம் செய்ய முடியும், சத்தியுகத்தில் நமக்கு சேவைகள் கிடையாது. तो बच्चों को ये प्रैक्टिस करनी है. हम रास्ता बताने वाले लाइट हाउस हैं और अभी खड़े हैं दुख धाम में, ये तो सहज है ना.
பாபா சொல்கிறார், குழந்தைகள் இங்கே தானே பயிற்சி பண்ணணும். நாம் மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய கலங்கரை விளக்கமாக இருக்கணும். நம்முடைய ஸ்துதியின் மூலமாக பிறருக்கு சாட்சாத்காரத்தை கொடுக்க முடியும். பாபா சொல்கிறார், நீங்கள் இப்போ இருக்கிறது துக்க தாமத்தில் நிற்கிறீங்க. துக்க தாமத்தில் நின்றுட்டு என்ன பண்ணும்? சுகதாமத்திற்கும் சாந்தி தாமத்துக்கும் வழிகாட்டக்கூடிய கலங்கரை விளக்கமாக இருக்கணும். பாபா சொல்லிட்டு கேட்குறார், ஈஸியாக இருக்கு இல்லையா இந்த விஷயம்? லைட்டோஸ் வா ஸ்வதர்ஷன் சக்கர பாத்தோ ஏ கி ஹே பரந்து சக்கரமே டீட்டெயில் ஆத்தா ஹே. கலங்கரை விளக்கம் என்றாலும் சரி, ஸ்வதர்ஷன சக்கரம் என்றாலும் சரி, விஷயம் ஒன்று தான். ஆனால் சக்கரம் அப்படின்னா கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும். கலங்கரை விளக்கம்னா ரெண்டு விஷயந்தான். சுகதாமத்திற்கும் சாந்தி தாமத்துக்கும் வழிகாட்டணும். ஆனால் ஸ்வதர்ஷன சக்கரம் அப்படின்னா நம்ம அதில் யுகங்களை பற்றிய ஞானத்தை சொல்கிறோம். அலஃப் முக்தி தாம், பே ஜீவன் முக்தி தாம், கித்தனா சஹஜ் ஹே. பாபா இன்னும் சொல்கிறாங்க, சாந்தி தாம் அப்படின்னா அங்கே அப்பா இருக்கிறாரு. ஜீவன் முக்தி தாம், சுகதாம் அப்படின்னா அது ஆஸ்தி. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். பாபா எத்தனை வார்த்தைகள் இன்றைக்கி பயன்படுத்தியிருக்கிறார். முக்தி தாம், அதுவே சாந்தி தாம், அதுவே தந்தையினுடைய நினைவுன்னு அர்த்தம். அதே போல் ஜீவன் முக்தி தாம், சுகதாம் அப்படின்னா ஆஸ்தி, நம்முடைய ராஜ்யத்தை நினைக்கணும். அதற்காக பாபா மந்திரமாக என்ன சொல்லிட்டார்? மன்மனா பவ மத்யாஜி பவ. எப்படிலாம் சொல்லி பாபா புரிய வைக்கணுமோ அவ்வளோ ஈஸியாக நமக்கு புரிய வச்சுட்டே இருக்கிறார் பாபா. பாபா சொல்கிறாங்க, எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். ஜஹாசே ஹம் ஆத்மாएं आती है वो है शांति धाम. साइंस को जाने वाले या नेचर को मानने वाले इन बातों को नहीं समझेंगे. பாபா இன்னும் சொல்கிறாங்க, எங்கேருந்து நம்ம ஆத்மாக்கள் வந்தோமோ அந்த இடத்திற்கு பேர் தான் சாந்தி தான். அறிவியலை தெரிஞ்சுக்கிட்டவங்களோ இல்லை இயற்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களோ, இயற்கையை வணங்கக்கூடியவங்களோ இந்த விஷயங்களை புரிஞ்சுக்க முடியாது. பாக்கி தேவதாவுக்கும் மான்னைவாலே சம்ஜிங்க. மற்றபடி யார் தேவதைகளை பூஜை செய்யக்கூடியவங்க அவங்க இந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்குவாங்க. लक्ष्मी नारायण के मंदिर में जाना तो बहुत अच्छा. देखो ये सुखधाम सतयुग के मालिक थे, अभी तो है कलयुग. லக்ஷ்மி நாராயணுடைய கோவிலுக்கு போகிறாங்கன்னா அந்த தேவதைகளை வணங்கக்கூடியவங்க ரொம்ப நல்லது, அவங்களுக்கு போய் ஞானம் சொல்லுங்கிறார் பாபா. பாருங்க, இவங்க லக்ஷ்மி நாராயணன் சத்தியுகத்தினுடைய எஜமானர்களாக இருந்தாங்க. ஆனால் இப்பொழுது கலியுகமாக இருக்கிறது. தேத்தோ ஓபி மனுஷிய लक्ष्मी नारायण का राज्य था ना. गब गीता सुनी है, लक्ष्मी नारायण के व राधे कृष्ण के मंदिर में जो आते हैं वो गीता भी सुनते होंगे. பாபா சொல்கிறார், லக்ஷ்மி நாராயணுடைய ராஜ்யம் இருந்தது இல்லையா? அப்போது கீதை எப்போ சொல்லப்பட்டது? பாபா சொல்கிறார், லக்ஷ்மி நாராயணுடைய கோவிலோ அல்லது ராதே கிருஷ்ணருடைய கோவிலுக்கோ யாரெல்லாம் வந்துட்டு போகிறாங்க அவங்கெல்லாம் கண்டிப்பாக கீதையை கேட்டவங்களாக இருப்பாங்க. जिनका कृष्ण में प्यार होगा उनका गीता में भी प्यार होगा. लक्ष्मी नारायण के मंदिर में जाने वाले होंगे तो उनको गीता इतना ख्याल में नहीं आएगी. பாபா சொல்கிறார், யாருக்கு கிருஷ்ணர் மேலே அன்பு இருக்குமோ அவர்களுக்கு கீதையின் மேலேயும் அன்பு இருக்கும். லக்ஷ்மி நாராயணுடைய கோவிலுக்கு போகக்கூடியவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கீதையை பற்றிய சிந்தனைகள்லாம் வராது. கிருஷ்ணர் ராதே கோவிலுக்கு போகிறவங்களுக்கு கீதையை பற்றிய சிந்தனை இருக்கும். ஆனால் லக்ஷ்மி நாராயண் கோவில் போகிறவங்களுக்கு கீதையை பற்றிய சிந்தனை இருக்காது. ஏன்னா நினச்சிட்ருப்பாங்க லக்ஷ்மி நாராயணன் வைகுண்டத்தில் இருந்தாங்க. அபி தோ நரக் ஹை, இப்பொழுது நரகமாக இருக்கிறது. பாப் ஆத்தே ஹி ஹே நரக்மே, பாபா வந்திருக்கிறதே நரகத்தில் தான் வந்திருக்கிறார். ஸ்வர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறார். बाबा कहते हैं मुझे याद करो और सुखधाम शांति धाम को याद करो तो बेड़ा पार हो जाएगा. पहले तो जाना है घर. பாபா சொல்கிறார், என்னை நினைவு செய்யுங்கள் மற்றும் சுகதாம் சாந்தி தாமத்தை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை படகு கரை சேர்ந்துடும். ஆனால் முதல்ல எங்கே போகணும்? வீட்டுக்கு தான் நம்ம போகணும், சாந்தி தாமத்துக்கு தான் போகணும். अच्छा कोई कृष्ण को मानने वाला है, बोलो कृष्ण तो सत्य में था ना, नई दुनिया को याद करो. பாபா சொல்கிறார், யாராவது கிருஷ்ணரை பூஜை பண்ணக்கூடியவங்க, கிருஷ்ணரை வழிபாடு செய்யக்கூடியவங்கன்னா அவங்களுக்கு சொல்லுங்கள்,
கிருஷ்ணர் சத்தியுகத்தில் இருந்தார் இல்லையா, ஆகையினால கிருஷ்ணர் பிறந்த அந்த புது உலகத்தை நினைங்கன்னு சொல்லுங்க. இஸ் புராணி दुनिया से नाता तोड़ो, पवित्र भी जरूर बनना है, वहाँ कोई अपवित्र होता नहीं, किसी भी प्रकार की युक्तियाँ रचनी चाहिए. பாபா சொல்கிறார், கிருஷ்ண பக்தர்களுக்கு சொல்லுங்கள், கிருஷ்ணர் வாழ்ந்தப்போ இந்த உலகம் புதியதாக இருந்தது இல்லையா, அப்போ புது உலகத்தை நினைங்க, பழைய உலகத்தை விட்டுடுங்க, பழைய உலகத்தினுடைய உறவுகள்லேருந்து விடுபடுங்க. ஆனால் கிருஷ்ணர் தூய்மையான ஆத்மா, அப்போ நாம் கூட அவசியம் தூய்மையாக ஆகணும். அங்கே அப்பவித்திரமாக யாருமே இருக்க மாட்டாங்க. இப்படி ஏதாவது யுக்திகளை உருவாக்கி பக்தர்களுக்கு ஞானத்தை சொல்லுங்கள். बच्चे लिखते हैं सर्विस कम है, टंडाई है. बाबा कहते हैं टंडाई बच्चों की है, सेवा तो बहुत हो सकती है. मंदिर कितने ढेर हैं. குழந்தைங்க பாபாவுக்கு எழுதுறாங்களாம், பாபா சேவையெல்லாம் ரொம்ப குறைவாக இருக்குது பாபா, ஃப்ரீயாக இருக்கோம் பாபான்னு சொல்கிறாங்களாம். பாபா சொல்கிறாரு, ஃப்ரீயாக நீங்கள் தான் இருக்கீங்க, ஆனால் சேவை நிறைய இருக்கிறது, நிறைய கோவில்கள் இருக்குது, போங்க என்னுடைய பக்தர்களுக்கு போயிட்டு ஞானத்தை கொடுங்க. தும்பி பக்து தேனா, நீங்கள் கூட பக்தர்களாகத்தானே இருந்தீங்க இல்லையா. आप श्री कृष्णपुरी का मालिक बनते हो. कृष्णपुरी वैकुंठ को याद करेंगे, वैकुंठ राम राज्य को नहीं कहेंगे. இப்பொழுது ஸ்ரீ கிருஷ்ணபுரியினுடைய எஜமானனாக நீங்கள் ஆகிட்டுருக்கீங்க. பக்தன்லேருந்து என்ன ஆகிட்டோம், கிருஷ்ணபுரியினுடைய எஜமானனாக ஆகிட்டுருக்குறோம். கிருஷ்ணபுரி வைகுண்டத்தை நினைவு செய்யலாம். ஆனால் வைகுண்டம் அப்படின்னா ராமராஜ்யம்னு உலகத்தில் சொல்ல மாட்டாங்க. வைகுண்டம் அப்படிங்கிறது லக்ஷ்மி நாராயணுடைய ராஜ்யம்னு சொல்லுவாங்க. தும் ஜப் சம்ஜாயேங்கே தோ கஹேங்கே பாத் தோ டீக் ஹே. பாபா சொல்கிறார், நீங்கள் ஆனால் புரிய வைக்கலாம். சத்தியுகம் திரேதாயுகத்தை ராமராஜ்யம்னு சொல்கிறோம், அதில் சத்தியுகத்தில் லக்ஷ்மி நாராயண் ராஜ்யம் செய்கிறாங்க, அதை வைகுண்டம்னு சொல்லப்படுது, ஸ்வர்கான்னு சொல்லப்படுதுன்னு நீங்கள் புரிய வச்சிங்கன்னா ஓகே சரிதான்னு சொல்லிக்குவாங்க. तुम्हारे में इन चित्रों में बड़ा ज्ञान भरा हुआ है, जो ध्यान से इन चित्रों को देखेगा तो झट नमस्कार करेगा, तुमको नहीं करेगा. பாபா சொல்கிறார், உங்ககிட்ட இருக்க இந்த படவிளக்கு சித்திரங்களில் நிறைய ஞானம் நிறைஞ்சிருக்கிறது. இப்போ யார் இந்த படவிளக்கத்தை ஞானத்தை சிந்தனை கவனத்தை கொடுத்து பார்க்குறாங்க, உடனே நமஸ்காரம் பண்ணுவாங்க, படவிளக்கத்தை பார்த்து கையெடுத்து கும்பிடுவாங்க. பாபா சொல்கிறார், உங்களெல்லாம் கும்பிட மாட்டாங்க, படவிளக்கத்தை பார்த்து தான் கும்பிடுவாங்க. वास्तव में नमस्कार करना चाहिए तुमको, क्योंकि तुम ही ऐसा बनने वाले हो, इसलिए ब्राह्मण कुल उत्तम है. ஆனாலும் பாபா சொல்கிறார், உங்களை தான் கையெடுத்து கும்பிடணும். அந்த படத்தை பற்றிய ஞானத்தை சொல்கிறீங்க, அதை நடைமுறைப்படுத்தி நீங்கள் தான் அந்த மாதிரி ஆகிட்டுருக்கிறீங்க, உங்களை தான் நமஸ்காரம் பண்ணணும். ஏன்னா நீங்கள் உத்தமமான பிராமண குலத்தை சேர்ந்தவங்க. तुम मेहनत कर ऐसा देवता बनते हो, पहले ही ईश्वरीय संतान. நீங்கள் நிறைய முயற்சி செய்து தேவதாவாக ஆகிட்டுருக்கிறீங்க, ஆனால் தேவதா ஆகிறதுக்கு முதல்ல ஈஸ்வரனுடைய குழந்தையாக இருக்கிறோம். गायन भी इस समय का है. मनुष्य अक्लमंद होते तो लक्ष्मी नारायण का बर्थडे मनाते हैं, उनको पता ही नहीं, सिर्फ लक्ष्मी से जाकर धन मांगते हैं. பாபா சொல்கிறார், ஒருவேளை மனிதர்கள் புத்திசாலியாக இருந்தாங்கன்னா லக்ஷ்மி நாராயணனுக்கு தான் பிறந்த நாள் கொண்டாடியிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியலை, லக்ஷ்மி நாராயண் தான் வைகுண்டத்தினுடைய எஜமான், சத்தியுகத்தினுடைய எஜமான்னு அவங்களுக்கு தெரியலை. அதனால் என்ன பண்ணுறாங்க, லக்ஷ்மிகிட்ட போய் செல்வத்தை மட்டும் கேட்குறாங்க. அரே உனோக்கி ஜென்மம் பத்திரிக்கா தோ ஜானோ, कब आए थे उन्हों ये पता नहीं, विष्णु को 4 भुजा दिखाते हैं, अर्थात लक्ष्मी नारायण का कंबाइंड रूप है. பாபா சொல்கிறார், அவங்களுக்கு சொல்லுங்கள், வாங்க லக்ஷ்மி நாராயணுடைய ஜாதகத்தை நாங்கள் சொல்கிறோம், தெரிஞ்சுக்கங்க. அவங்க எப்போ இருந்தாங்க, எப்படி ராஜ்யம் பண்ணாங்க, அதை பற்றி எதுவுமே மற்றவங்களுக்கு பக்தர்களுக்கு தெரியாது. விஷ்ணுவுக்கு கூட பாருங்க 4 புஜங்கள் காட்டப்பட்டிருக்கிறது. லக்ஷ்மி நாராயணனுடைய இணைந்த ரூபமாக 4 புஜங்கள் காட்டப்பட்டிருக்கு. लक्ष्मी नारायण की पूजा करते हैं, परंतु उनकी जीवन कहानी को नहीं जानते. वो कहाँ के मालिक हैं. லக்ஷ்மி நாராயணனை பூஜை பண்ணுறாங்க, ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை கதை யாருக்கும் தெரியலை. அவங்க எங்கே இருந்தாங்க, எந்த இடத்திற்கு எஜமானர்களாக இருந்தாங்க, எதுவும் தெரியலை.
सूक्ष्म वदन के मालिक तो नहीं है, उनको विष्णुपुरी नहीं कहा जाएगा। सूक्ष्म वदन में पुरी है नहीं. பாபா சொல்கிறார், சூக்ஷ்ம வதனத்துக்கு எஜமானர்கள் கிடையாது லக்ஷ்மி நாராயணன், அவங்க விஷ்ணுபுரியினுடைய எஜமானர்கள். சூக்ஷ்ம வதனத்தை விஷ்ணுபுரின்னு சொல்ல முடியாது. சூக்ஷ்ம வதனத்தை தனிப்பட்ட ஒரு இடம் என்று சொல்லவே முடியாது. அது தனி லோகம், மனிதர்கள் வசிக்கக்கூடிய ராஜ்யம் செய்யக்கூடிய புரி கிடையாது. लक्ष्मी नारायण के राज्य को पुरी कहेंगे, फिर राम सीता की पुरी, बाकी राधे कृष्णा को कुछ दिखाते नहीं. லக்ஷ்மி நாராயணுடைய ராஜ்யம் செய்த இடத்த தான் விஷ்ணுபுரின்னு சொல்லலாம். பிறகு ராம் சீதா வரும்போது ராம் சீதா புரின்னு சொல்லப்படுது. ஆனால் ராதே கிருஷ்ணாவுக்கு எதுவுமே காட்டலை. द्वापर में तो इस्लामी बौद्धी आदि आते हैं, तो तुम बच्चों को डिटेल में समझाना पड़े. பாபா சொல்கிறாங்க, துவாபரேகம் வரும்போது தான் இஸ்லாமியர்கள், பௌத்தர்கள், மற்ற தர்மத்தை சேர்ந்தவங்களாம் வர்றாங்க. இப்போ குழந்தைகள் இந்த ஞானத்தை டீட்டெயிலாக புரிய வைக்கணும். பாபா எங்கேருந்து சொல்கிறார்? சத்தியுகத்திலேருந்து, திரேதாயுகத்திலேருந்து, அடுத்து துவாபரயுகத்தில் யாரெல்லாம் வர்றாங்க, இந்த சிருஷ்டி சக்கரத்தினுடைய ஞானத்தை படவிளக்கத்தை வச்சு நம்ம மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும். அந்த படவிளக்கத்தை யார் கவனமாக கேட்குறாங்க, பார்க்குறாங்க, அவங்க என்ன செய்வாங்களாம், படவிளக்கத்தை பார்த்து கையெடுத்து கும்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ஞானத்தை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும். स्वर्ग को भी याद करते हैं, कोई बड़ा आदमी मरता है तो कहेंगे वैकुंठ गया तो जरूर नरक में था, तब तो स्वर्ग में गया. ஸ்வர்க்கத்தை கூட மனிதர்கள் இன்றைக்கி நினச்சிட்டு தான் இருக்கிறாங்க. யாராவது பெரிய பெரிய மனிதர்கள் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க, இன்னார் வைகுண்ட பதவி அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நரகத்தில் தானே இருந்தாங்க, அப்போ போனது ஸ்வர்காவுக்கு போயிட்டாங்க. ये समय सब नरकवासी पतित हैं, नशा कितना रखता है, दिखाते हम करोड़पति हैं, परंतु है तो सब नरकवासी. பாபா சொல்கிறார், இந்த நேரத்தில் அனைத்து ஆத்மாக்களும் நரகவாசிகள் தான், பதீத்தமானவர்கள் தான். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கவங்க கூட எவ்வளோ ஒரு போதையில் இருக்கிறாங்க, காட்டிக்கிறாங்க நாங்கள் பெரிய கோடீஸ்வரர்கள் என்றெல்லாம் பெரிய நஷாவோடு இருக்கிறாங்க. ஆனால் அனைவருமே நரகவாசிகள், பதீத்தமானவர்கள். नरकवासी स्वर्गवासियों को माथा टेकते हैं, तुम बच्चे ही यथार्थ समझा सकते हो. பாபா சொல்கிறார், நரகவாசிகள் ஸ்வர்கவாசிகளுக்கு முன்னாடி போயிட்டு தலை வணங்குறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் யதார்த்தமாக புரிய வைக்கலாம். நம்ம நரகவாசியாக இருக்கிறனால தான் ஸ்வர்கவாசியாக வாழ்ந்த தேவதைகளை நாம் வணங்குகிறோம். ஆகையினால நாம் ஸ்வர்க்கத்தில் இல்லை, இந்த உலகம் நரகமாக இருக்குது, போனவங்களும் ஸ்வர்கா போக முடியாது. இந்த மாதிரி விஷயங்களை யதார்த்தமாக நாம் புரிய வைக்க முடியும். तुम भी जानी जाननहार के बच्चे हो, तुम्हारी बुद्धि में सारा चक्र डिटेल में फिरता रखता है. घर में जाने से, संबंधियों का मुख देखने से सब कुछ भूल जाता है, इसलिए कॉलेज के साथ साथ हॉस्टल रखती हैं. பாபா சொல்கிறார், குழந்தைகள் நீங்கள் அறிந்தவர் அறிய வைப்பவருடைய குழந்தைகள். உங்களுடைய புத்தியில் இந்த சிருஷ்டி சக்கரத்தை பற்றிய முழுமையான டீட்டெயிலான ஞானம் எப்பொழுதும் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் பாபா சொல்கிறார், குழந்தைங்க வீட்டுக்கு போகிறாங்க, சொந்தக்காரவங்கெல்லாம் பார்க்குறாங்க, அப்படி தேகதாரிகளுடைய முகத்தை பார்த்த உடனே இந்த சக்கரத்தை பற்றிய ஞானம் எல்லாமே மறந்து போய்டுறது. ஆகையால் தான் காலேஜோடு சேர்த்து உங்களை ஹாஸ்டல்லையும் இருக்க வைக்கணும் அப்படிங்கிறார் பாபா. तुम्हारा यहाँ हॉस्टल भी है. அப்போ நமக்கு பாபா ஹாஸ்டல் வச்சுருக்கிறார் இல்லையா? எது? மதுபன் தான் நம்முடைய ஹாஸ்டல். यहाँ तुम पढ़ाई में रखते हो, बुद्धि और गोरख धंधे में जाएंगी नहीं, स्टूडेंट के साथ ज्ञान की बातें होती हैं. பாபா சொல்கிறார், இங்கே நீங்கள் படிக்கிறீங்க, மதுபன் போகிறோன்னா என்ன பண்ணுறோம்? வெறும் ஞானத்தை கேட்குறோம், பாபா நினைவு பண்ணுறோம், கிளாஸஸ்லாம் கேட்குறோம் இல்லையா? அங்கே நம்ம புத்தியில் வேறு குடும்பம், வேலைகளை பற்றிய விஷயங்களெல்லாம் புத்தி போகவே போகாது. இப்போ ஸ்டூடெண்ட்டோட ஞானத்தினுடைய விஷயங்கள் புத்தியில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஹாஸ்டல் में रहने से बहुत फ़र्क रखता है. பாபா சொல்கிறார், காலேஜ் மாதிரி வந்து டெய்லி கிளாஸ் கேட்டுட்டு போயாச்சுன்னா தேகதாரிகளை பார்த்த உடனே கேட்ட வகுப்பெல்லாம் ஞானம்லாம் மறந்து போயிடுது. அதனால் பாபா என்ன பண்ணுறாரா, ஹாஸ்டலில் வந்து இருங்கன்னு சொல்கிறார். 7 நாள் மதுபன் போகிறோன்னா 7 நாள் 5 நாள் அங்கே இருக்கோம்.
அங்கேயே இருக்கிறப்போ எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. बाप के पास तो जल्दी जल्दी रिफ्रेश होने के लिए आना चाहिए, ऐसे मत समझो தக்ஷணா தேனி படேகி. பாபா சொல்கிறாரு, அப்போது பாபா கிட்ட சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. ஹாஸ்டலில் வந்துட்டு போகிறதுக்காக பாபா கிட்ட வர்றோனாலே குழந்தைகள் என்ன ஆகிறோம், புத்துணர்ச்சி அடைஞ்சிருவோம். இப்போ மதுபன் போயிட்டு பாபா சந்திச்சுட்டு அங்கேயே இருந்து அங்கே இருக்கக்கூடிய தொடர்பிலே இருக்கிறோன்னா புத்துணர்ச்சி அடைஞ்சிரும். பாபா அடுத்து சொல்கிறார், குழந்தைகள் எப்போ அப்படி நினைக்கக்கூடாது, நம்ம அப்போ போகிறோன்னா தக்ஷணை கொடுக்கணுமே அப்படின்னு நினைக்கவே கூடாது. ஐசே கோ ஹம் मूर्ख समझते हैं, बाबा तो दाता है, देने का ख्याल कभी नहीं करना है. அப்படி யாராவது நினைக்கிறாங்கன்னா அங்கே போகணுன்னா குருவுக்கு தட்சணை கொடுக்கறது போல் நம்மளும் தட்சணை கொடுக்கணுமே அப்படி நினைக்கக்கூடியவங்கள பாபா நினைக்கிறாரா முட்டாள்னு. பாபா வள்ளல், கொடுக்கக்கூடியவர். நாம் அவருக்கு கொடுக்கணும் என்ற எண்ணம் ஒருபோதும் வரவே கூடாது. கொடுக்குறேங்கிற எண்ணமே நமக்கு ஏற்படவே கூடாது. यहाँ सर्विसेबल बच्चों को ही रिफ्रेश होना है. तुम बच्चे आते हो बाबा के पास, ऐसा नहीं कोई साधु महात्मा के पास आते हैं दक्षिणा देनी है, कभी ऐसा ख्याल नहीं करना. பாபா கிட்ட போகிறோம், நம்மளை ரிஃப்ரெஷ் ஆக்கிறதுக்காக போகிறோன்னா நம்ம சேவாதாரி குழந்தைகள் ரிஃப்ரெஷ் ஆகிறதுக்காக போகணும். பாபா கிட்ட குழந்தைங்க எதுக்காக வருவாங்க, தன்னை புத்துணர்ச்சி அடைய வச்சுக்கிறதுக்காக, ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்காக தானே. அப்போ அப்பா கிட்ட குழந்தைகள் போகிறோம், மற்றபடி எந்த சாதுக்களையோ மகான்களையோ சந்திக்கிறதுக்காக ஒன்றும் நம்ம போல இல்லையா. தட்சணை கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு பார்த்துட்டு வர்றதுக்காக நம்ம போல, தந்தையை பார்க்கறதுக்காக போகிறோம், நம்மை புத்துணர்ச்சி அடைய வைப்பதற்காக. ஆகையால் பாபா சொல்கிறார், ஒருபோதும் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் குழந்தைகள் செய்யவே கூடாது. बच्चियाँ आती हैं, उनके पास पैसा है क्या, उनको सब कुछ सर्विस स्थान से मिलता है. பாபா அடுத்து சொல்கிறார், சென்டர்லேருந்து பாருங்கள் குழந்தைங்கள்லாம் வர்றாங்க, அப்போ அவங்கக்கிட்ட பைசா எங்கே இருக்கும், எங்கே அவங்க சேவா பண்ணுறாங்களோ அந்த சேவை ஸ்தலத்தில் பைசா இருக்கும். जिनको अपना भाग्य बनाना होता है वो अपना पुरुषार्थ करते हैं, बाकी तो सब है बहाने, नौकरी है, ये है, छुट्टी मिल सकती है, कुछ भी कारण बताएं छुट्टी ले सकते हैं. பாபா சொல்கிறார், அப்போ மதுபன் வரணும், பாபா சேவா பண்ணணும் அப்படின்னா யாருக்கு தன்னுடைய பாக்கியத்தை உருவாக்கணும்னு இருக்கோ அவங்க கண்டிப்பாக மதுபன் பாபா சந்திக்கிறதுக்காக, தந்தைக்கிட்ட குழந்தைங்க போகிறதுக்காக, தன்னை ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்களாம், முயற்சி கண்டிப்பாக செய்வாங்க. இல்லை அப்படின்னா சும்மா ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிகிட்டே இருப்பாங்க, காரணங்கள் சொல்லுவாங்க, வேலை இருக்குது, அது இருக்குது, லீவ் கிடைக்கல. பாபா சொல்கிறார், ஏதாவது காரணத்தை சொல்லி லீவ் வாங்கிக்க வேண்டியதானேங்கிறார் பாபா. ये कोई झूठ थोड़ी ही है, इन जैसा सच तो कोई ही नहीं, परंतु बाबा का इतना कदर नहीं. பாபா சொல்கிறார், காரணம் சொல்லி லீவு, வேறு ஏதாவது காரணத்தை சொல்லி லீவு வாங்குறதுக்கு பேர் பொய் கிடையாது. இதை போல் உண்மை வேறு எதுவும் கிடையாதுங்கிறார் பாபா. ஆனால் பாபா மேலே அந்தளவுக்கு மரியாதை கிடையாது சில குழந்தைங்களுக்கு. அதனால என்ன பண்ணுறாங்களாம், பாபா அப்பா அவரை சந்திக்க போகிறது கூட என்ன பண்ணுறாங்களாம், ஏதாவது சாக்கு போக்கு உருவாக்கிடுறாங்க. कितना भारी खजाना मिलता है, बाबा तो कोई दूर नहीं, कहाँ भी रखते हो, अपनी उन्नति के लिए रिफ्रेश होने आ जाना है. பாபா சந்திக்கிறோம், பாபா முன்னாடி போகிறோன்னா எவ்வளோ ஆத்மாவுக்கு பொக்கிஷங்கள் கிடைக்கிறது. பாபா ஒன்றும் ரொம்ப தூரத்தில் கிடையாது. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, தன்னுடைய முன்னேற்றத்திற்காக, தன்னை புத்துணர்ச்சி அடைய வைப்பதற்காக பாபாவிடம் வர வேண்டும். रिफ्रेश होने से बहुतों का कल्याण कर सकते हो, तुमको तो सर्विस करनी है, ये है बुद्धि योग का बल. தன்னை தானே ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறோம், நாம் புத்துணர்வு அடைஞ்சிட்டோம், பாபா சந்திக்கிறோம், பாபாட்டேருந்து நிறைய பொக்கிஷங்களை அடைகிறோம் அப்படின்னா நம்ம நிறைய பேருக்கு நன்மை பண்ண முடியும். நீங்கள் சேவா பண்ணணும். பாபா சொல்கிறார், இது புத்தி யோகத்திற்கான பலம். உலகத்தில் இருக்கக்கூடியது தேகத்தினுடைய பலம். यहाँ हथियार आदि कुछ नहीं, किसी को दुख नहीं देना है.
இங்கே எந்த ஆயுதங்களுக்கான விஷயங்கள் கிடையாது. நாம் யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. அனைவருக்கும் சுகத்திற்கான வழிகாட்டணும். சத்தியுகத்திற்கும் கலியுகத்திற்கும் இரவுக்கும் பகலுக்கும் இருக்க அளவுக்கு வித்தியாசம் இருக்குது. அரைக்கல்பம் ராவண ராஜ்யத்தில் இருந்தாச்சு. பாபா சொல்கிறார், இப்போது நீங்கள் சுகதாமத்தை ஸ்தாபனை பண்ணக்கூடிய குழந்தைகள். உங்கள் வாயிலிருந்து கசப்பான வார்த்தைகள், கடுமையான வார்த்தைகள்லாம் பேசக்கூடாது. ஒருவேளை யாராவது பேசுகிறாங்கன்னா கேட்டும் கேட்காம இருந்துருங்க. கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பேசிடுவீங்கிறார் பாபா. கோபத்தினுடைய அம்சம் கூட நிறைய நஷ்டத்தை தான் ஏற்படுத்தும். யாரையாவது நம்ம கோபப்படுத்துகிறோம் இல்லை கோபப்படுறோம் அப்படின்னா அதுவும் கூட துக்கத்தை கொடுப்பது. பாபா சொல்கிறார், துக்கத்தை கொடுத்தீங்கன்னா துக்கியாயிட்டே இறந்து போயிடுவீங்க. நிறைய தண்டனை அடைய வேண்டியதாக இருக்கும். अच्छा நல்லது. मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणा के लिए मुख्य सार. धारणेக்காக முக்கியமான சாரம். முதல் பாயிண்ட், बाप का व पढ़ाई का कदर रखना है. समय प्रति समय स्वयं को रिफ्रेश करने की युक्तियाँ निकालनी हैं. பாபா மற்றும் படிப்பின் மீது மரியாதை வைக்க வேண்டும். நேரத்திற்கு நேரம் தன்னை புத்துணர்ச்சி அடைய வைப்பதற்காக ஏதாவது யுக்திகளை உருவாக்க வேண்டும். बहुतों के कल्याण की निमित्त बनना. நிறைய பேருக்கு நன்மை செய்வதற்கு நிமித்தமாக ஆக வேண்டும். सेकेंड पॉइंट, आपस में ज्ञान की ही बातें करनी हैं. क्रोध का अंश भी निकाल देना है. कोई कड़वा शब्द बोले तो ना सुना कर देना. தங்களுக்குள் ஞானத்தினுடைய விஷயங்களைத்தான் பேச வேண்டும். கோபத்தினுடைய அம்சத்தை கூட நீக்கிவிட வேண்டும். எந்த ஒரு கசப்பான வார்த்தைகள் பேசவும் கூடாது. யாராவது பேசினார்கள் என்றால் கேட்டும் கேட்காமலும் இருந்துவிட வேண்டும். वरदान, परवश आत्माओं को रहम की शीतल जल द्वारा वरदान देने वाले वरदानी मूर्ति भव. பரவசமான ஆத்மாக்களை, பரவசம்னா வேற ஒரு விஷயத்திற்கு வசப்பட்டுள்ள ஆத்மாக்களுக்கு கருணை என்ற குளிர்ந்த நீரின் மூலமாக வரதானத்தை கொடுக்கக்கூடிய வரதானி மூர்த்தி ஆகுங்கள். यदि कोई क्रोध अग्नि में जलता हुआ आपके सामने आए तो उसे परवश समझ अपने रहम के शीतल जल द्वारा वरदान दो. பாபா சொல்கிறாங்க, வரதானத்திற்கு விளக்கம், யாராவது கோபங்கிற அக்னி நெருப்பில் எரிஞ்சுக்கிட்டு உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறாங்க, ரொம்ப கோபத்தில் வந்து உங்கள் முன்னாடி நிற்கிறாங்கன்னா அவங்க தன் வசத்தில் இல்லை, பர்வசத்தில் இன்னொரு விஷயத்திற்கு வசப்பட்டு இருக்கிறாங்க என்று புரிந்து அவர்கள் மீது கருணை என்ற குளிர்ந்த நீரை ஊற்றி வரதானம் கொடுங்க. தேல்கி சீன்டே நஹி டாலோ. அவங்க ஏற்கனவே கோபங்கிற நெருப்பில் எரிஞ்சிட்ருக்காங்க, அவங்க மேலே எண்ணெயை ஊற்றாதீங்க. अगर किसी के प्रति क्रोध की भावना भी रखी तो तेल की चींटी डालें. इसलिए वरदानी मूर्ति बन सहनशीलता का शक्ति का वरदान दो. ஒருவேளை கோபங்கிற அக்னியில் எரிஞ்சு ரொம்ப கோபத்தோடு நம்ம முன்னாடி வந்து நிற்கிறாங்க, நாமளும் அவங்க மேலே கோபப்பட்டோம், கோபத்தினுடைய பாவனை கொண்டு வந்தோன்னா அதுக்கு பேர் தான் எரியிற விளக்கில் எண்ணெயை ஊற்றுறது போல். ஆகையினால பாபா சொல்கிறார், வரதானி மூர்த்தியாகி பொறுமைங்கிற சக்தியின் உடைய வரதானத்தை கொடுங்க. जब अभी चैतन्य में ये संस्कार भरेंगे तब जड़ चित्रों द्वारा भी वरदानी मूर्ति बनेंगे. எப்பொழுது நீங்கள் இப்போ நேரடியாக இருக்கும் பொழுது, சைத்தன்யமாக இருக்கும் பொழுதே உங்களுக்குள்ளே இந்த சமஸ்காரத்தை நிறைச்சிடுறீங்க, அப்போது உங்களுடைய ஜடச்சித்திரங்கள் மூலமாக நீங்கள் வரதானங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சிலை போல் இருப்பீங்க, வரதானி மூர்த்தியாக ஆகிடலாம். ஸ்லோகன், परमात्मा मिलन मेले की मौज में रहो तो माया के जमेले समाप्त हो जाएंगे. பரமாத்மாவின் சந்திப்பினுடைய திருவிழாவில் குஷியாக இருங்க, அப்போது மாயாவினுடைய குழப்பங்கள் அனைத்துமே சமாப்தியாகிவிடும். ஓம் சாந்தி. பாபா இன்னைக்கு வானிலை நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. ஓம் சாந்தி.